வணக்கம். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பக்கத்தில் நம்ம 3 படங்களுக்கு ரிவ்யூ பார்க்க போகிறோம். 1 விக்ரமன் சார் இயக்கிய நினைத்தது யாரோ, 2வது வின்சென்ட் செல்வா இயக்கிய இங்கே என்ன சொல்லுது, 3வது நம்ம விஜய் சேதுபதி நடித்த ரம்மி. இந்த 3 படத்துக்கும் தனித்தனியாக ரிவ்யூ கொடுக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் அந்தளவுக்கு இந்த 3 படமே ஒருத்தரலங்கிறதுனால ஒரே ரிவ்யூ. ஏன் உங்கள் டயத்தையும் நான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்லுது அப்படின்ட்டு ஒரு படம் வந்திருக்கு. அதை பற்றி பார்ப்போம். வீட்டிலலாம் சின்ன வயசில் தெரியாமல் படத்துக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன், அப்பா சுழுக்கு எடுப்பார், கொய்யால போவியா 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 போவியான்னு. அதே மாதிரி இந்த படத்துக்கு போய் உட்காந்தா படம் எடுத்தவங்க நம்மளை அதே அங்கிள் அடித்து கொள்கிறாங்க. இந்த படத்தெல்லாம் என்ன நம்பிக்கையில் எடுத்து எந்த நம்பிக்கையில் வெளியே விட்றாங்கன்னு தெரில. இதுக்கெலாம் வேறு தயாரிப்பாளர் சங்கத்தில் வேறு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சிறு படத்துக்கெலாம் நிறையா தேட்டர் கொடுக்கணுன்னு. இந்த படத்தில் நான் டிவியில் கூட உட்காந்து பார்க்க முடியாது. குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கிறவங்க இந்துஸ்தான் வெப்சைட்டில் கூட அந்த படத்தை பார்த்துடாதீங்க. படம் படு மொக்க. இந்த படத்தை எடுத்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் வின்சென்ட் செல்வா. இவர் ஃபஸ்ட்டு படமே இளைய தளபதியை வச்சு பிரியமுடன் படம் எடுத்தவர். இளைய தளபதி வச்சு யூத் படம் எடுத்தார். கிட்டத்தட்ட ஒரு 7-8 படத்துக்கு அப்புறம் இங்கே என்ன சொல்லுதுன்னு எடுத்திருக்காரு. என்ன சொல்ல வராருன்னு புரியவே இல்லை. படம் ரொம்ப லாங்காக இருக்குது. அதுவும் போக மியூசிக்கில் பேரில் வசனம்லாம் சிம்பு அடித்து பேசி வச்சுருக்காருப்பல. விடிவி கணேசன் பெருசாக நம்ம ரசிக்க முடியாட்டி கூட அங்கங்கே படத்தில் சின்ன சீனில் வர்றதுனால கொஞ்சம் அவரை ஓகே நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த படத்தில் அந்த எண்ணமும் காலியாகிடுச்சு. இந்த படத்துக்கு ரிவ்யூ இதை விட லாங்காக இழுத்து உங்களை கொள்ளுமான்னு பார்க்குறேன். டிவியில் கூட அந்த படம் பார்க்குற அளவுக்கு ஒர்த்து இல்லை. அடுத்து நம்ம 2வது ரிவ்யூ பார்க்குற படம் ரம்மி. போன வருஷம் ஃபுல்லாக வசூல் வேட்டையிலையும் தரமான படத்துலையும் வந்த விஜய் சேதுபதி இந்த படத்தை அவரே ப்ரொமோட் பண்ணல. ஏன் ப்ரொமோட் பண்ணல அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் இருந்துச்சு. படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு விஜய் சேதுபதி தமிழ்நாட்டு மக்கள் மேலே ரொம்ப நன்மதிப்பு வச்சுருக்காரு. ரசிகர்களை துன்புறுத்தக்கூடாது, அடித்த கட்டிங்க்கு அவங்கள இறக்கி விட்டு வேடிக்கை பார்த்துடக்கூடாதுன்னு இந்த படத்தை அவரே ப்ரொமோட் பண்ணல. அந்த பிரபாகர் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆக்ட்ரஸ் அவங்க ஐஸ்வர்யா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய எதிர்காலம் இல்லாட்டினா கூட கொஞ்ச நாள் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. மினிமம் பட்ஜெட் லோ பட்ஜெட் படத்தில் கண்டிப்பாக அவங்க தலை நிறைய நீங்கள் பார்க்கலாம். விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு செகண்ட் ஹீரோ மாதிரியான சப்ஜெக்ட் தான் அது. அவர் ரோலை ஓரளவு தெளிவாக தான் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த வாரம் அவருக்கு இன்னொரு படம் வர இருக்கிறதுனால இதை பற்றி பெருசாக கண்டுக்கலான்னு நினைக்கிறேன். மியூசிக் இமான் சாரை பொறுத்த வரைக்கும் 2014 அவர் இயர் தான் போல இருக்குது. ஏன்னா ஜில்லா ஆல்ரெடி ஹிட்டு சாங்ஸ். இந்த படத்தில் 2 சாங்கு, அடியே என்ன ராகம் பாடுறன்னு ஒரு சாங்கு, கூட மேலே கூட வச்சு 2 பாட்டும் ஆல்ரெடி சாட் பஸ்டர்ஸ். ஸோ இந்த படத்தை நீங்கள் படத்தை பார்க்காட்டினா கூட வீடியோ செக்ஷனை டிவிலையும் இல்லை யூடியூப்லேயோ பார்த்துட்டு ஆடியோ கார் சீட்டில் போட்டு கேளுங்க. ரொம்ப அருமையான பாட்டு, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே இமான் தான். 2வது இந்த படத்துக்கு கூட்டத்தை கொஞ்சமாக சேர்க்கக்கூடிய சக்தி உள்ளவர் விஜய் சேதுபதி. இது 2த்தை தவிர இந்த படம் பெரிய எதிர்பார்ப்போடு தான் போனோம். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதே சமயத்தில் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. படத்தை நீங்கள் திருட்டு விசிட்டிலையோ இல்லை இந்துஸ்தான்லேயோ ஒரு வாட்டி பார்க்கலாம். அடுத்த படம் விக்ரமன் சார். விஜய்க்கும் வாழ்வு கொடுத்தாரு. விஜயகாந்துக்கும் ஒரு படம் சூப்பராக வெயிட்டாக கொடுத்தாரு. சூரியவம்சம் எடுத்தவர், பூவே உனக்காக, இந்த மாதிரி பல படம் எடுத்தவர்கிட்ட இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு ரொம்ப சூப்பர் டூப்பராக ஒரு படத்தை எதிர்பார்க்க முடியாது. சுமாராவது இருந்துக்கலாம் படம். அந்த அளவுக்கு கூட இல்லாமல் என்னன்னு தெரில. அவரை பற்றிலாம் நம்ம ரிவ்யூ சொல்கிற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அதனால் பெரிய மதிப்பு, ஒரு பெரிய மரியாதையோடு அந்த படத்துக்கு போகிறதுனால நமக்கு கொஞ்சம் ஏமாற்றம் ஆகிடுச்சு. அதனால் அவர் படத்தை நான் கழுவி ஊற்றுறதுக்கோ இல்லை அவரை விமர்சனம் பண்ணுறதுக்கோ எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறதுனால இந்த படத்தை இதோ லெவலில் விட்டுறேன். ஆனால் அந்த படத்தில் எதிர்பார்த்த எந்த அம்சமும் இல்லை. இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான படமாக இல்லை. அவ்வளோதான். எங்கள் ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சின்னா என்னமோ சொல்லுவானே அவன், இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கீழே அமுக்கி விடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. அப்புறம் சிவப்பு சட்டை போட்டு தான் ரிவ்யூ கொடுக்கலான்னு இருந்தேன். ப்ளூ சட்டை போட்டு ரிவ்யூ கொடுத்தா தான் மக்கள் மீதில் எடுபடுனாங்க. அதுக்காக தான் இந்த வாட்டி ப்ளூ சட்டை. நன்றி, வணக்கம்.